வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. திமுக கட்சி அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? கிரவுண்ட் லெவல்ல அதற்கான ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மாதம் உளவுத்துறை திமுகவுக்கு ரிப்போர்ட் எடுத்து குடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். போன ரிப்போர்ட்ல ஒரு 50 தொகுதியில திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வட மாவட்டங்கள்ல ஒரு 8 மாவட்டங்கள்ல திமுகவுக்கான வாய்ப்பு இல்லங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். குறிப்பா வந்துட்டு துரைமுருகன் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம், துரைமுருகன் அவருடைய பையன் கதிரானந்த். இவங்க 2 பேருமே அவங்களுடைய தொகுதிக்கும், மாவட்டத்துக்கும் பெரிய அளவுல எதுவுமே செய்யல அப்படின்றதுனால, மக்கள் கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா வன்னியர்கள் அண்ட் பட்டியல் சமூகத்தினருடைய வாக்கு அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வன்னியர்கள் அதிகமான அளவுல அதிமுகவை நாடி இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அந்த பகுதிகள்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது விழுப்புரம். விழுப்புரத்துல முன்னாள் அமைச்சரா இருக்கக்கூடிய பொன்முடி, அவருடைய பையன் இருக்கிறாரு. ஸோ அங்கேயுமே வந்துட்டு அதிருப்தி அதிகமாவே இருக்குது. அவர்களும் பெரிய அளவுல செய்யலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ராணிப்பேட்டை. இங்க அமைச்சர் காந்தி இருக்கிறாரு. ஸோ அதிக அளவுல குவாரீஸ் அது சம்பந்தமா மக்கள் கிட்ட அதிருப்தியை வாங்கியிருக்கிறாரு. ஸோ மக்கள் வந்துட்டு ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க அந்த மாவட்டத்துல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 3 மாவட்டத்தை மட்டும் இல்லாம, சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு 8 மாவட்டங்கள் திமுக மேல அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தொகுதியா கிட்டத்தட்ட 42 தொகுதிகள் வரைக்கும் வருது. இந்த 42 தொகுதியிலும் திமுகவுக்கு மிக கடுமையான அதிருப்தி இருக்குது. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதா உளவுத்துறை ரீசென்ட்டான அவர்களினுடைய கணிப்புல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே போன ரிப்போர்ட்ல பார்க்கும்பொழுது 50 தொகுதிகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்ல 42 தொகுதிகள் வட மாவட்டங்கள். ஸோ இந்த 42 தொகுதிகள்லயும் அந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது அப்படின்றதுனால, 42 தொகுதியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்றது திமுக தலைமைக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி குடுத்திருக்குது. ஸோ என்ன பண்ணாலுமே அங்க ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதா தான் உளவுத்துறை அவர்களினுடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க? எப்படி சமாளிக்க போறாங்க? எப்படி அந்த 8 மாவட்டங்கள்ல செயல்பட போறாங்க திமுக அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. கூட்டணிகள் கிட்ட தள்ளிவிட போறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா 3 முக்கியமான தலைகள் இருக்கிறாங்க அது 8 மாவட்டத்துல. ஸோ என்ன செய்ய போறாங்க திமுக 8 மாவட்டங்கள்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழக அரசியல் வேகம் எடுத்து சூடு பிடித்து போயிட்டு இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்ஸையும் நம்முடைய சேனல்ல நான் பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.